கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். புதுச்சேரியில் நேற்று மாலை முதல் தற்போது வரை இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். கிருஷ்ணா, புதுச்சேரியில் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? விவரங்கள். அம்ருத், புதுச்சேரியில நேற்று மாலை முதல் தற்போது வரையானது மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில், நகரம் மற்றும் கிராம பகுதிகளில், தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரெயின்போ நகர் மற்றும் சூரியகாந்தி நகர் பகுதிகளில் மழைநீரானது தேங்கியதால் 300க்கும் மேற்பட்ட வீடுகளில் அந்த வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இது வெள்ளவாரி வாய்க்கால், அந்த பகுதியில் இருக்கும் வெள்ளவாரி வாய்க்காலிலிருந்து வெளியே வரும் மழைநீரானது சிறிய வாய்க்கால் என்பதால் அதிக அளவில் அந்த தண்ணீரானது உள்புகாமல் குடிசை பகுதிகளுக்கு அந்த மழைநீரானது சூழ்ந்துள்ளது. அதே போல பாவான நகர், ஜவஹர் நகர், பூமியான்பேட்டை நகர் பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீரானது சூழ்ந்துள்ளதால் அந்த பகுதியில் இருந்து அத்தியாவசிய பொருட்கள் கூட பொதுமக்கள் வெளியேற முடியாத சூழலானது ஏற்பட்டுள்ளது. இதன் இந்த தொடர் கனமழையின் காரணமாக புதுச்சேரியில காரைக்கால் மற்றும் புதுச்சேரி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. தற்போது இந்த புதுச்சேரி பல்கலைக்கழகத்துக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.